அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சூர்யாவின் தோல்வி படங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லா தரப்புலேருந்தும் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அவர் நடித்த வெற்றி படங்களில் சூரரை போற்று, ஜெய்பீம் இந்த 2 படங்களும் ஓடிடி தான், தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது கூட ஒரு பெரிய குறை தான். ஸோ தியேட்டர் ரிலீஸ் ஆன படங்கள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான வெற்றி படங்கள் தான் இந்த 10-12 வருஷத்தில். அதுவும் சிங்கம் 3, 24 மாதிரியான படங்கள் தான் ஓகே ரகமான வெற்றிகள் தவிர மற்ற எல்லா படங்களுமே ஒரு தோல்வி படங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, சூரியர்கள் தன்னுடைய கதையை தேர்வு செய்ததில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அவர் இப்போது இந்த சில வருடங்களாக பெரிய அளவில் கவனம் எடுத்துக்கலையோ அப்படிங்கிறத தான் அவருடைய தோல்வியெல்லாம் காட்டுது அப்படின்னு தொடர்ந்து விநியோகஸ்தர்கள், அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கலந்து கட்டி வேறு வேறு வார்த்தைகளில் இதே மீனிங் வர மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அண்மையில் நம்ம நடிகர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் போய் சூர்யா சார்கிட்ட கதை சொன்னேன், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கதை சொன்னேன். அந்த கதையை கேட்ட சூர்யா சார் அவர்கள் செம்மையாக இருக்கா, தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த செகண்டே சூர்யா சொன்னது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரே சிட்டிங்கில் நான் ஓகே சொன்னது இந்த கதைக்கு மட்டும்தான். வேறு எந்த பெரிய டைரக்டராக இருந்தாலும் கூட நான் அந்த கதையை கேட்ட உடனே ஓகே சொல்ல மாட்டேன். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவேன், யோசிப்பேன், மறுபடியும் கரெக்ஷன்ஸ்லாம் கேட்பேன், இன்னொரு தடவை கூட கதை கேட்பேன். ஆனால் உன் கதை மட்டும்தான் இந்த 10-15 வருஷத்துக்கு மேலே கேட்ட உடனே ஓகே பண்ணது. ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு என் உள்ளுணர்வு சொன்னது எல்லாமே உன் ப்ராஜெக்ட் தான், உன் கதை தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் ஆனந்தமும் பெருமிதமும் இருந்துச்சு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி வேறு சொல்லியிருக்காரு. இப்போது இதை கேட்ட பல ரசிகர்கள், ஏங்க சார் ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதையெல்லாம் ஒரே சிட்டிங்கில் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறீங்க. இதுவே எத்தனையோ இயக்கங்கள், நல்ல நல்ல இயக்கங்கள் 10-15 வருஷமாக அவங்க கூட கதை சொல்லியிருப்பாங்க, கதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணவே இல்லையே. ஒரு வேளை நம்ம ஹெச் வினோத் மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நீங்கள் கதை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஆர்ஜே பாலாஜி கதையை சொல்லி அதை என்ன பண்ணுறீங்க, ஓகே பண்ணிட்டேன், உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்களே, இது எங்கே போய் முடியும்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூரிய ரசிகர்லாம் அப்படி கிடையாதுங்க, ஆர்ஜே பாலாஜியை ரொம்பவே கம்மியாக இடப்பட வேணாம், ஒருவேளை அவர் சொன்ன கதை உண்மையுமே அட்டகாசமான கதையாக இருந்திருக்கும், நாம் எப்படி முன்னாடியே ஒரு தப்பான முடிவை சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக சூர்யா வச்ச நம்பிக்கை ஆர்ஜே பாலாஜி காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ சூர்யாவுக்கு இப்போது எல்லா தரப்புகளும் ABC வரைக்கும் இருக்க எல்லா சென்டர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய, சூர்யாவோட ஹேட்டர்ஸு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி படத்தை, சாலிடான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டத்தில் சூர்யா இருக்கார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்ஜே பாலாஜி அப்படிப்பட்ட வெற்றி படத்தை கொடுக்கிறாரா இல்லையா என்று.